ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. சில 1000 வருடங்களுக்கு முன்னமே நம் தமிழ் சித்தர்களும் ரசிகர்களும் நமது மூத்தோர்களும் எண்ணற்ற மருத்துவ முறைகளை அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார்கள். அதை நோய்களை அடையாளம் காட்டி, நோய்க்கு எந்த மூலிகை சிறப்பாக இருக்கும் என்பதை அடையாளம் காட்டி, இதற்கு உணவு எந்த வகையில் உதவிகரமாக இருக்கும் என்பதையும் அடையாளம் காட்டு. அது மட்டுமில்லாமல் சித்த மருந்துகள் என்று பார்க்கும் பொழுது அது பெரிதாக எந்தவித வேதிப்பொருளும் அறிவியலும் கலக்காமலே ஒரு சில பொருள்களை ஒன்றாக சேர்த்து அதை மருந்தாக வடிவமைத்து அதை கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அல்லது நோயிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக போய்விட்டது. மேற்கத்திய நாகரிகம், மேற்கத்திய பண்பாடு, மேற்கத்திய கலாச்சாரம் மெல்ல மெல்ல நமது நாட்டிற்குள் காலடி எடுத்து மேற்கத்திய கல்வி முறை வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை சுற்றி இருக்கும் பொருள்கள் நமக்கு ஆகச்சிறந்த கடவுளுக்கு நிகரான மருந்து பொருளாக இருந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து ஆங்கில மருத்துவத்தை மட்டுமே நம்பி வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இந்த மேலை நாட்டு நாகரிகம் கல்வியும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு நோய்க்கு சம்பந்தப்பட்ட மூலிகைகள், உணவுகள் மற்றும் சித்த மருந்துகள் நம் அனுபவத்தில் நம் கண்ணில் பட்ட பொருள்கள், மனிதர்கள் அனைவரும் நமக்கு அடையாளம் காட்டி சென்ற தகவல்களை பதிவாக கொடுப்பது என்று முடிவு செய்து காணொலியாக கொடுத்து வருகிறோம். ஆகையால் இந்த ஒவ்வொரு பதிவையும் நம் நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ அல்லது முன்பின் தெரியாத மனிதர்களுக்கோ உங்களால் பகிர முடியுமானால் பகிருங்கள். இதில் ஏதாவது ஒரு மனிதன் ஏதாவது ஒரு மருந்திற்கு உணவையோ அல்லது மூலிகைகளையோ அல்லது சித்த மருந்துகளையோ பின்பற்றி அவர்கள் பூரண நலம் பெற்றால் அது எனக்கு மட்டுமல்ல, இந்த பதிவை பகிரும் உங்களுக்கும் அது புண்ணியமே என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரி, நோய்கள் என்று பார்க்கும் பொழுது உடல் ரொம்ப பலகீனமாக இருக்கிறது, தேர வேண்டும் என்றால் மூலிகைகள் என்று பார்க்கும் பொழுது பொன்னாங்கண்ணி கீரையும் பாசிப்பருப்பும் ஆகச்சிறந்த மூலிகைகளாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து உணவுகள் என்று பார்க்கும்போது கொழு, மோர், எள்ளுரண்டை இது ஆகச்சிறந்த உணவாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து சித்த மருந்துகள் என்று பார்க்கும் பொழுது வெண்பூசணி லேகியம் சிறந்த மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து உடலில் உப்பு நீர் அதிகமாக சங்கன் இலை கசாயம் மூலிகை, மிளகு பொங்கல், கருப்பட்டி உணவுகள். சித்த மருந்துகள் என்று பார்க்கும்பொழுது மூக்கிரட்டை சூரணம், அப்ரோக் பஸ்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து உள்ளங்கை, உள்ளங்கால் எரிச்சல் என்று பார்க்கும் பொழுது வில்வம் மிகச்சிறந்த மூலிகையாகவும், உணவு வகையில் மிளகு, வேப்பங்கொழுந்து ஆகச்சிறந்ததாகவும், சுண்டை வற்றல் சூரணம் சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். உஷ்ண தலைவலி, உள்ளங்கை, உள்ளங்கால் வெடிப்பு இதற்கு ஆகச்சிறந்த மூலிகையாக வெள்ளை எருக்கையும், உணவு என்று பார்க்கும் பொழுது மருதம்பட்டை சுவை நேரையும், சித்த மருந்து என்று பார்க்கும் பொழுது முத்து சிற்பி, களிம்பு இது மேல் பூச்சாக பூசலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து உஷ்ண தலைவலி என்று பார்க்கும் பொழுது வில்லும் ஆகச்சிறந்த மூலிகையாகவும், சீரக குடிநீர் உணவுப் பொருளாகவும், சீரக கொழுந்து, சீரக கொத்து வாந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னவென்று நமக்கு புரியவில்லை. இது சித்த மருத்துவத்தில் அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர்களை அணுகி அவர்களுடைய ஆலோசனையின் மூலம் பயன்படுத்துங்கள். உஷ்ணபேதி என்று பார்க்கும் பொழுது வெந்தயம் சிறந்த மூலிகையாகவும், வெந்தய கஞ்சி தேங்காய் பால் சிறந்த மருந்தாகும்,
தயிர் சுண்டி சூரணம் சித்த மருந்தாகவும் பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உட்சூடு என்று பார்க்கும் பொழுது நன்னாரி, வெந்தயக்கீரை கஞ்சி, உணவுப் பொருள், சந்தனம், மான்கொம்பு பஸ்பம் சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. உடல் வலிவு பெற ஆகச்சிறந்த மூலிகையாக கம்பு என்ற தானியத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். காணாவாழை கடைசல் உணவுப் பொருள்களில் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சித்த மருந்தில் அமுக்ரா சூரணம் ஆகச்சிறந்த சித்த மருந்தாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. உப்பிஷம் ஓமம் வெந்நீரில் கொதிக்க வைத்து சாப்பிட சிறந்த மூலிகையாக பயன்படுத்தப்படுகிறது. ஆடாதோடா குடிநீர், எலுமிச்சை குடிநீர் சிறந்த உணவுப் பொருளாகவும், உப்பு செந்தூரம் என்பது ஒன்றை சிறந்த மருந்தாகவும் சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். உணவில் விஷம் கலந்து விடும் பொழுது மிளகு ஆகச்சிறந்த மூலிகையாகவும், உப்பு கரைசல் உப்பும் வெங்காயமும் உணவுப் பொருளாக எடுக்கலாம். சித்த மருந்து என்று பார்க்கும் பொழுது விஷக்குழம்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் என்னவென்று நமக்கு புரியவில்லை. ஆகையால் ஆகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர்களை அணுகி அவர்களுடைய ஆலோசனை பெற்று சாப்பிட பாருங்கள் அல்லது எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து உடல் எரிச்சல், கரிசலாங்கண்ணி உணவில் கீரையாக சேர்த்துக்கொள்ளலாம் அல்லது மூலிகையாக எடுத்துக்கொள்ளலாம். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு சாப்பாட்டில் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இது ஆகச்சிறந்த மருந்து என்பது நடைமுறையில் ஓரிரு தடவை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்து இதற்கு கோவைத்தண்டு கசாயம் சிறந்த நாட்டு மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. உடல் வலி, உடல் கடுப்பு என்று பார்க்கும் பொழுது நொச்சி குளியல் அதாவது நொச்சி இலையை தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை ஆற வைத்து குளிக்கலாம். சாப்பாடு என்று பார்க்கும் பொழுது, உணவு என்று பார்க்கும்போது சங்க இலை துவையல் ஆகச்சிறந்த மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது சித்த மருத்துவம் என்று பார்க்கும் பொழுது கல்நார் பஸ்பம் சிறந்த மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. உள்மூலம் குப்பை மேனி இலை சால சிறந்த மருந்தாக மூலிகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. உணவில் சேர்த்துக்கொள்வது என்பது கருணைக்கிழங்கு ஆகச்சிறந்த மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. கருணைலேகியும் நாகக்கற்பம் என்ற இந்த மருந்தை சித்த மருந்து மூலம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு நோய், அதற்கான மூலிகை, அதற்கான உணவுப் பொருள்கள், அதற்கான சித்த மருந்துகள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் 4ஆக பிரித்து காட்டி அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் உணவும் மூலிகையும் குறைந்தபட்சம் 12 நாள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதிகபட்சம் 48 நாள் வரையில் எடுத்துக்கொள்ளலாம். காரம் சம்பந்தப்பட்ட பொருள்களை எடுக்கும் பொழுது அதிகாலை நேரத்திலும், துவர்ப்பு சம்பந்தப்பட்ட பொருளை எடுக்கும் பொழுது இரவிலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மூலிகைகள் என்று பார்க்கும் பொழுது அது கசாயமானாலும் கீரையானாலும் பகலில் சாப்பிடுவது நல்லது. அதாவது அதிகாலை நேரத்தில் அல்லது காலை நேர உணவோடு எடுத்துக்கொள்வது என்பது சால சிறந்ததாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இப்படி ஒவ்வொரு மூலிகையும், ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு மூலிகையாகும், ஒவ்வொரு உணவுப் பொருளும் ஒவ்வொரு மருந்தாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை சேர்த்து அதை சித்த மருந்துகளாக பரிணமிக்க செய்வது என்பது சித்த மருத்துவர்களுடைய கைவந்த கலையாக ஒரு காலத்தில் இருந்திருக்குது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இப்படிப்பட்ட அதீத சக்தி வாய்ந்த அற்புதமான மூலிகைகள், உணவுகள், சித்த மருந்துகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து ஆங்கில மருத்துவம் தான் வாழ்க்கை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆக நீங்கள் எந்த அலோபதி மருந்தை சாப்பிட்டு கொண்டிருந்தாலும், எந்த நோய்க்காக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டிருந்தாலும், எந்த மருத்துவத்தை பின்பற்றினாலும், இதில் சொல்லப்பட்ட உணவுப் பொருள்கள் சம்பந்தப்பட்ட பொருள்களை கூடுமான வரையில் எடுத்து வாருங்கள். அது உங்களுடைய உடல்நலத்தை வேகமாக நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஏதுவான சூழலை உண்டாக்கி தரும் என்பதில் மாற்றுக்கருத்து நிச்சயமாக இருக்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். நான் தரும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கும், அல்லது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்கள் மற்றும் உறவுகளுக்கு இந்த பதிவு தேவைப்படலாம். இந்த பதிவுகளுக்காக அவர்கள் காத்திருக்கலாம் அல்லது தேடிக்கொண்டிருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு இதை பகிருங்கள். பகிரக்கூடிய பகிர்வுகள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் மற்றும் ஒரு மனிதனுக்கு அது உதவிகரமாக அமையும் பட்சத்தில் அது நமக்கு புண்ணியமே என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.